மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் தெற்காசிய நாடுகள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. குறிப்பாக பாகிஸ்தானில் மிக மோசமான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அங்கு கடுமையான விலைவாசி உயர்வு காணப்படுகிறது. இந்நிலையில் இன்றைய சவால் மிகுந்த சூழலை இந்தியா திறம்பட எதிர்கொள்வதாக புகழாரம் தெரிவித்துள்ள பாகிஸ்தான் பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி மாலிக் தங்கள் நாட்டின் நிலைமை மிக மோசமாக உள்ளதாக உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் நூலிழையில் ஊசலாடிக் கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ள அலி மாலிக், எமர்ஜென்சி சூழலில் பயன்படுத்த பாகிஸ்தானிடம் ஒரு நாளைக்கு தேவையான எண்ணெய் இருப்பு கூட கிடையாது என்று கவலை தெரிவித்துள்ளார். வணிக ரீதியிலான கச்சா எண்ணெய் இருப்பு கூட வெறும் 5 முதல் 7 நாட்களுக்கு மட்டுமே கைவசம் உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ளார். சுமார் 60 முதல் 70 நாட்களுக்கு தேவையான எண்ணெயை இந்தியா சேமித்து வைத்திருப்பதாகவும், ஒரு கையெழுத்து போட்டால் இந்த எண்ணெயை சந்தைக்கு கொண்டு வந்து இந்தியாவால் விலையை குறைக்க முடிவதாகவும் தெரிவித்தார். அதாவது எமர்ஜென்சி சூழலுக்கு பயன்படுத்த இந்தியாவிடம் சுமார் 8 வாரங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பு இருக்கிறது என்றும், விலை கட்டுக்கடங்காமல் உயரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது என்றும் கூறினார். சர்வதேச நிதியத்தின் திட்டத்தில் இடம்பெறாததால் உலகளவில் எண்ணெய் விலை உயர்ந்தபோதும் இந்தியாவால் வரி குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு நாட்டு மக்களை பாதுகாக்க முடிந்ததாகவும், பாகிஸ்தானுக்கு அப்படி ஒரு சுதந்திரம் இல்லை என்றும் அலி மாலிக் நிலவரத்தை எடுத்துக் கூறினார். பாகிஸ்தான் பொருளாதாரம் ஏற்கனவே ஆட்டம் கண்டிருப்பதால் சர்வதேச நிதியத்திடம் கடன் வாங்கி இருப்பதாகவும், அதனால் அந்த அமைப்பின் நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் பாகிஸ்தான் இருப்பதாகவும் அலி மாலிக் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிடம் $600 பில்லியன் மதிப்பிலான அந்நிய செலாவணி கையிருப்பு உள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கும் பாகிஸ்தான் பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி மாலிக், இதன் காரணமாக பொருளாதார அதிர்ச்சிகளை தாங்கும் வலிமை இந்தியாவுக்கு உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் பாகிஸ்தானிடம் குறைந்த அளவிலான அந்நிய செலவாணியே கையிருப்பில் உள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போரை நிறுத்த பாகிஸ்தான் தான் மத்தியஸ்தம் செய்கிறது என்ற தோற்றத்தை ஷபாஸ் ஷெரீப் அரசு உருவாக்க முயற்சித்தாலும், பாகிஸ்தான் எதற்காக அமைதி பேச்சுவார்த்தை நடத்த துடிக்கிறது என்பது அந்நாட்டின் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கள் மூலம் அம்பலமாகியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கல்யாண சாப்பாடு போட்டுட்டேன். அடுத்து என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரகப்பிரவேசம் சாப்பாடு தானே. ஒரு நல்ல அபார்ட்மெண்ட் வாங்கு. செம்ம என்ட்ரி. அபார்ட்மெண்ட் இல்ல சுவாமி அங்கிள், லாட். எங்க சிட்டிக்கு மிக மிக அருகில்னு சொல்லிட்டு ஊருக்கு அவுட்டர் இல்லையா? சிட்டிக்கு உள்ளேயே. ஓ, ஆனா பிரைசிங் lowest price, complete transparency. India's first plot developer with zero cash policy. அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா? 13 plus years of trusted partnership and நல்ல appreciation. இதெல்லாம் யார் தராங்க? Good question. வேற யாரு? நம்ம G Square தான். 20,000 plus happy customers, 5,000 plus acres delivered, 20 plus cities. G Square, your home, your dream, your choice. அடுத்தது என்ன? பால் காய்ச்ச வேண்டியதா?